பாண்டியன் ஸ்டோர் தொடர். போட்டியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ரூம் ஒதுக்குறாங்க. இதை பற்றி ஃபோனில் மீனாக்கிட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணுறாங்க. பிறகு ஒரு ஹாலுக்கு வராங்க. அங்கே வரும் போட்டியாளர்கள் எல்லாருக்கும் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சாப்பிட சொல்கிறாங்க. இவங்களும் சாப்பிட்றாங்க. பிறகு அங்கே ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதை தெரியாமல் வாங்கிடுறாங்க. அங்கே ஒருத்தர், நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாரு. அப்போ தான் அது ட்ரிங்க்ஸ்னே ராஜுக்கு தெரியுது. அதை தள்ளி வைக்கிறாங்க. பிறகு எல்லோரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு டான்ஸு ஆட்டம் பாட்டம்னு ஆடுறாங்க. ராஜு தனியாக தவிச்சு நிற்கிறாங்க. போட்டி ஏற்பாட்டாளரில் ஒருத்தவங்க வாங்க ஆடலான்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கட்டாயமாக ஆடுறாங்க. லேடி என்றதுனால கூட போய் ஆடுறாங்க. அங்கே வர்ற சிலரும் ராஜு கையை பிடிச்சி ஆட முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. குமார்கிட்ட அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் பேசுகிறாங்க. கேஸ்லேருந்து வெளியே வரணுன்னாக்கா நாங்கள் சொல்கிறத கேட்குறோன்னு சொல்கிறாங்க. அவங்க அரசி மேலே எது பழி போட்டு கோர்ட்டில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு எதுவும் பதில் சொல்லாமல் போயிடுறான் குமார். சோகமாக உட்காந்துக்கிறான். அவங்க அம்மா வராங்க. அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்புறம் அவன் எதுவும் சரியாக பதில் சொல்ல மாட்டேறான். போயிடுறாங்க. பாட்டி வராங்க. பாட்டிக்கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஏற்கனவே அரசி மனசுடைஞ்சு போயிருக்கிறா. இந்த நேரத்தில் அரசியை பற்றி நான் தப்பாக பேசி மேலும் கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் கோர்ட்டில் போய் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவங்க பாட்டி மடியில் சாஞ்சி அழுகுறான் குமார். ராஜி கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனு காதில் வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறான். பிறகு லைனில் எனக்கு பேசுகிறது கேட்குதான்னு கேட்குறாங்க. கேட்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். அவங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள சொல்ல முடியல. அவங்க பேச்சு சரியில்லைன்றதை உணர்றான் கதிர். ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறார் ராஜு. யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம வந்தது சரியா தப்பா? இங்கே நம்ம நினச்சது ஒன்று, இவங்க பேசுகிறது ஒன்று. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. யார் என்ன சொன்னால் என்ன, போட்டியில் ஜெயிச்சா பணத்தை வாங்கிட்டு நம்ம போயிடலான்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறாங்கன்னு யோசிக்கிறார் ராஜு. திறக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க.